சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கம் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகாமையில் மலை போல் கொட்டி வைக்கப்பட்டுள்ள கேபிள்களால் பாதசாரிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கம் அருகில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் அருகாமையில் மலை போல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேபிள்களால் பாதசாரிகளுக்கு பெரும் அளவுக்கு சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக நடந்து செல்லும் பொழுது கால்களில் சிக்கி கீழே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பாக, அதாவது ஓவர்ஹெட் என்று சொல்லக்கூடிய இந்த தனியார் கேபிள் நிறுவனங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்டிக்கல் கேபிள் அதாவது அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அகற்றப்படக்கூடிய கேபிள்கள் அனைத்தையும் இந்த ஆல்பர்ட் திரையரங்கம் பேருந்து நிறுத்தம் அருகாமையிலே மலை போல் குவிக்கப்பட்டிருப்பதால் இதனால் இந்த பாதைசாரிகள் மற்றும் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு பெரும் சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த கேபிள்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. போகிற வர வழி இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. இதனால் இந்த கேபிள்லாம் அகற்றணும், இல்லைனா பெரிய விபத்து ஏற்படும். எதுவும் உயிரிழப்பு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அது அப்படி தான் சார் இருக்குது. போகிற வரவங்களுக்கு இடைஞ்சலாக தான் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் காலையில் போகிறோம் வரோம் பார்க்குறோம், அவ்வளோதான். நாங்களும் அர்ஜென்ட்டில் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் கவனிக்க முடியல. அது கவர்மெண்ட் இதை எடுத்து நல்லபடியாக அகற்றிச்சுன்னா நல்லாயிருக்கும். போக்குவரத்து இடைஞ்சலாக தானே இருக்குது. நடப்பாதை மேலே தான் கிடக்கிறதுனால போக்குவரத்து இடைஞ்சலாக தானே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக கவர்மெண்ட் இது பண்ணி ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.